அதனால் இப்போ நான் சொல்லக்கூடிய தகவல் எல்லாமே ஒரு உயர்ந்த பரிணாமத்தில் ஒரு அகநிலை சார்ந்தது, புறநிலை சார்ந்தது இல்லை. இப்போ புறநிலையை பொறுத்த வரைக்கும் எத்தனை கோடி வேணால் நான் இன்வெஸ்ட் பண்ணுவேன். ஓகே, ஃபேமிலி அப்படின்ற ஒரு கான்செப்ட்டுக்காக. அது வந்துட்டு ஒரு புறநிலை, அது ஒரு பேப்பரு. ஓகே, ஆனால் அகநிலை அப்படின்றது வேறு. அதை நீங்கள் சரியாக புரிஞ்சிக்கணும். ஓகே, அதனால் இந்த சோனாலிகா கம்பெனியை பொறுத்த வரைக்கும் என்னோடய பிரதரை விட்டுருங்க. அதே மாதிரி சேலம் பிரிண்ட் பார்க்கை பொறுத்த வரைக்கும் என் தம்பி எதிர்பார்க்காதீங்க. ஓகே, நீங்கள் என்ன துன்பத்தினாலும் சரி, இல்லை என்ன வகையில் தோது செஞ்சாலும் சரி, உங்களுக்கு தேவையான ரிசல்ட்டு தோதாகாது. ஏன் அப்படின்னா, இந்த சேலம் பிரிண்ட் பார்க் அப்படின்ற ஒரு கம்பெனி ஒரு தெலுங்கு ஃபேமிலி. அங்கே இருக்கவங்க எல்லாமே தெலுங்கு பேசக்கூடிய நபர்கள். அவருக்கு ஒரு உத்வேகம் இருக்குது. அந்த கம்பெனி நடத்தக்கூடிய 2 நபரும் 2 சகோதரர். அண்ணன் பையன் வந்து தம்பி கம்பெனிலையும், தம்பி பையன் வந்து அண்ணன் கம்பெனிலையும் வேலை செய்கிறாங்க. அது ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது, நம்ம எப்படியாவது ஒன்று இன்னும் அடுத்த லெவலுக்கு போகணும் அப்படின்னு. அந்த எக்ஸ்பெக்டேஷன் ஓரளவுக்கு நார்மலாக இருக்கிறப்ப சரி கம்பெனியாவது தோது பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓரளவு தோது பார்க்குறாங்க. ஓகே, அவனோட ஓவர் எக்ஸ்பெக்டேஷனில் என்னோடய ஃபேமிலியை இன்வால்வ் செஞ்சு என்னோடய பிரதர் மேலே ஓவர் எக்ஸ்பெக்டேஷன் பண்ணுறாங்க. ஞாயிற்றுக்கிழமை நிறையா நாட்களில் அது தோதாகாது. ஏன் அப்படின்னா, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு லிமிட்டேஷன் இருக்குது. ஓகே, இதை நம்ம ப்ளஸ்ஸு மைனஸு அப்படின்னு நினைக்கிறத விட ஒரு அறிவியல் ரீதியாகவும் ஒரு விஞ்ஞான ரீதியாகவும் நம்ம புரிஞ்சுக்கணும். ஓகே, சரி ஓகே இவங்களுக்கு இவ்வளோ தான் கெப்பாசிட்டி. ஓகே, அப்படின்னு நமக்குள்ளேயே ஒரு சமாதானம் அப்படின்றது தேவைப்படுது. ஓகே, அதனால் இந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும் என்னோடய பிரதரை விட்டுருங்க. ஓகே, நானே இனிமேல் சுயம்பாக எல்லாத்தையும் தோது பார்க்கலான்னு நினைக்கிறேன். அப்போ தான் ஒரு தீர்வு கிடைக்கும். ஓகே, அடுத்து ஃபேமிலியை பொறுத்த வரைக்கும், இந்த மாயன் ஃபேமிலியை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே ஒரு பரிதாபம்தான். வேதனை, மனவேதனை, வறுமை நிலை. அவங்களா ஒரு சுயமாக ஒரு முடிவு எடுக்கிறதுன்றது ரொம்ப சிரமம். ஓகே, ஏன் அப்படின்னா இப்போ ஸ்டேட்டஸில் கரப்பாம்பூச்சி தான் சம்பாதிக்கிறான், இப்போ அவனோட தீர்ப்பு தான் இறுதியானது அப்படின்ற மாதிரி நிலமை இருக்குது. ஆனால் அவனுக்கு அந்தளவுக்கு நாலேஜபிள் கிடையாது. இப்போ கிடைக்கக்கூடிய வசதி ஒரு சூழ்நிலையில் அப்படியே அவன் சுற்றிட்டுருக்கிறான். இதெல்லாம் புரியறதுக்கு எப்படியும் ஒரு 60 வயசு ஆயிரும். என்ன சுச்சுவேஷன் நடக்குது, எர்த்துன்னா என்ன, இங்கே என்ன நிகழ்வு, இதெல்லாம் புரியறதுக்கு நாட்கள் ஆகலாம். ஓகே, யுகமாக தவம் பண்ணுறாங்க. ஓகே, அதனால் ஃபேமிலி அப்படின்றது புறநிலையை பொறுத்த வரைக்கும் யூஎஸ்ஏல வீடு, ப்ரைவேட் ஜெட்டு, காரு, ஏசி எல்லா வசதியுமே இருக்குது. ஓகே, ஆனால் அகநிலையை பொறுத்த வரைக்கும் ஒரு ஒப்புக்கு சப்பா மாதிரி தான், ஒரு பட்டும் படாத மாதிரி ஒரு வாழ்வியல் தான். ஓகே, ஏன் அப்படின்னா என்னுடைய நிலைக்கு ஒரு பதத்துக்கு தோதாகிறதுன்றது கொஞ்சம் சிரமமாக இருக்குது. அதனால் புறநிலை அப்படின்றது வேறு, அகநிலை அப்படின்றது வேறு. இதைத்தான் புறத்திணை அகத்திணை அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, அதனால் நம்ம எல்லா புறத்துலேயுமே எல்லாமே தோதும் அமைச்சிக்கலாம், ஆனால் அகத்துலேயும் மேன்மையாக அமைச்சிக்கணும். அதுதான் உண்மையான ஒரு பண்பு நிலை. ஓகே, அதனால் இந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும் அந்த ஃபேமிலியை விட்டுருங்க. ஓகே, சுயமாக தான் எல்லாம் ஓரளவு தோது பார்க்கணும். ஓகே, அடுத்து ஸ்டூடியோவை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே ஒரு பரிதாபமான நிலைமையில் தோது பார்க்குறதுன்றது தோதாகாது. ஓகே, அதனால் ஸ்டூடியோவை பொறுத்த வரைக்குமே நீங்கள் ஃபேமிலியை விட்டுருங்க. நானே ஓரளவு எல்லாமே தோது பார்த்துக்கிறேன். அப்போ தான் நிறைய விஷயம் தோதாகும். நம்ம சம்பாதிக்கிறோமா, கோடி கோடியாக காசு கொடுக்குறோமா, அது வேறு. ஆனால் அகநிலை ஒரு மேம்பாடு அப்படின்றது மிகவும் அவசியம். ஓகே, அதுக்கு அந்த பதத்திலே இருக்கக்கூடிய ஒரு வேவ் லென்த்து தான் தேவைப்படுது. ஓகே, அதனால் நீங்களும் சங்கட்டமாகிட்டு என்னையும் சங்கட்டப்படுத்துறது, சலனப்படுத்துறதுன்றது சரி கிடையாது. ஓகே, என்னோடய நிலையில் நான் புதுசாக மேரேஜ் செஞ்சுக்கிட்டு எல்லா வகையிலும் தோதாக அமைச்சிக்கலான்னு நினைக்கிறேன். ஒரு மையத்தில் போய் ஒரு குவியமாக திகழலாம் அப்படின்றது 0 டைமென்ஷன். ஓகே, அப்படியே எல்லாமே அப்படியே ஒரே புள்ளியில் இணைகிறது அப்படின்றது அது ரொம்ப நல்லாயிருக்கும். அப்படியே தூக்கத்தில் கூட அப்படியே எல்லாமே ஒரே இடத்துல. இந்த பூபதி அவர் கூட ஒரு 0 டைமென்ஷன் தான். அப்படியே எல்லாத்தையும் அப்படியே ஒரு நிலைப்படுத்தி அப்படியே உள்ளுக்குள்ளேயே சுழண்டுக்கிறது, அப்படி ஒரு நிலை. அது வந்து சூனியம் அப்படிம்பாங்க. அது வெவ்வேறு வார்த்தை இருக்குது. மொத்தத்தில் அது புரியுற மாதிரி சொல்லணும்னா 0 டைமென்ஷன். ஏன்னா ஃபஸ்ட் டைமென்ஷன், செகண்ட் டைமென்ஷன், தேர்ட் டைமென்ஷன், இன்னும் நிறைய டைமென்ஷன் இருக்குது. ஓகே,
அதனால் ஓரளவு இந்த யூஎஸ்ஏ கூட ஒரு 0 டைமென்ஷன் தான். அங்கே இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த ரெசிடென்சியில் இருக்கிற அத்தனை நபரும் ஒரே இடத்துல வந்து மையமாகணும்னு நினைப்பாங்க. ஓகே, தோதாகாது. அப்படி தோதாகிறப்போ அவங்களுக்கு என்ன தேவை, உச்சபட்சம் என்ன தேவைன்னா தூக்கம் தான் தேவை. நல்ல ஆழ்ந்த தூக்கம், ஆழ்ந்த நிலையில் தன்னை மறந்து ஒரு இடத்துல பாதுகாப்பாக இணையக்கூடிய ஒரு நிலை, அதுதான் தேவை. அதை பற்றி நான் நிறையா ரிசர்ச் செஞ்சுருக்கேன். ஓகே, ஆனால் அதை விட தாண்டின நிறையா படிநிலை இருக்குது. ஓகே, அதனால் யூஎஸ்ஏ பொறுத்த வரைக்கும் ஒரு படிநிலை. ஓகே, அதனால் இந்த லா ஸ்டூடியோ பொறுத்த வரைக்கும் எல்லாமே ஒரு 0 டைமென்ஷனில் மாறி நம்மளும் யூஎஸ்ஏல இருக்கிற மாதிரி ஓரளவு தோதாக பார்த்துக்கலாம், இணைஞ்சிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறதே ஆகாது. ஓகே, ஒவ்வொருத்தரும் ஒரு தனிநிலை, அந்தந்த பதத்தில் அவங்கவுங்க இருந்தால் மட்டும்தான் சரியாக இருக்கும். ஓகே, இப்போ ஒரு தோட்டம் இருக்குது, ஒரு தோட்டத்தில் இந்த பக்கம் ரோஜா பூ இருக்குது, இந்த பக்கம் மல்லிகைப்பூ இருக்குது, இந்த பக்கம் அரளிப்பூ இருக்குது, இந்த பக்கம் சாமந்தி பூ இருக்குது, இந்த பக்கம் செம்பருத்தி இருக்குது, இந்த மாதிரி நிறையா பூ இருக்குது. அப்படின்னா தான் அந்த தோட்டத்துக்கு உண்டான ஒரு இயல்பு இருக்கும். எல்லாமே ஒரே மாதிரி இருந்தது அப்படின்னா அது எப்படி தோதாகும்? ஓகே, அதனால் இந்த இணையறதை விட்டுட்டு பகுதியாவது தோது பார்க்கணும். ஓகே, நிறையா மூவிஸ் புக் பண்ணணுன்னு அடுத்தடுத்த படிநிலை தோது பார்க்கணும். ஓகே, இதில் இன்னொரு உளவியல் ரீதியான ஒரு விஷயம் இருக்குது. ஃபிட்னஸ் அப்படின்ற ஒரு நிலையில் ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் அப்படின்றப்போ நம்ம ஒரு 12 மணி நேரம் இரவு அப்படின்றப்போ உறக்கம் ஓரளவு தோது பார்க்குறோன்னு வச்சுக்கோங்க. ஒரு 12 மணி நேரம் பகலாக இருந்தாலுமே பகல் நேரத்துலேயும் நமக்கு ஒரு அந்த வெளிச்சம், அந்த ஒரு விஷயத்தில் நிறையா ஒரு இருடலாக இருக்கும். மொத்தத்தில் என்ன தேவை? ஒரு ஃபிட்னஸ் தேவை. அதுக்கு காசு தான் தேவை. காசு இருந்தது அப்படின்னா ஒரு 48 நாள் சரியான உணவு முறை, சரியான யோகா பயிற்சி, சரியான ஜிம் ஆக்டிவிட்டீஸ், சரியான பதத்தில் ரெடி செய்யலாம். ஓகே, அதுக்கப்புறம் அடுத்த படிநிலையை தோது பார்க்கலாம். ஓகே, அல்லது யதார்த்த ரீதியாக வாழ்வியலோடு தோது பார்க்கணும் அப்படின்னா வருஷம் ஆகும், ஒரு வருஷமாவது ஆகும் எல்லாத்தையும் அப்படியே நம்ம தோது பார்த்துட்டு போகிறதுக்கு. ஓகே, அதனால் லா ஸ்டூடியோ பொறுத்த வரைக்கும் நிறையா மூவி புக் பண்ணணும். ஓகே, வெவ்வேறு ஸ்டூடியோவில் மூவி புக் பண்ணணும். ஒரு வேளை லா ஸ்டூடியோ இருக்கிறவங்களுக்கு லா ஸ்டூடியோவில் தோதாகலை அப்படின்னா கேரளா ஸ்டூடியோ, இந்த பக்கம் மியான்மார் ஸ்டூடியோ, இந்த பக்கம் ஏன் பாகிஸ்தான் ஸ்டூடியோவில் கூட போய் மூவி புக் பண்ணலாம். வெவ்வேறு படிநிலையை நோக்கி நகர்ந்து போயிட்டே இருக்கணும். ஒரு ஆப்ஷனே கிடையாது. இது எப்படி புரிய வைக்கணும் அப்படின்னா, இப்போது 1 கோடி ரூபா கடன் இருக்குது. அந்த கடனுக்கு வந்து நம்ம காசு கொடுத்தா தான் அந்த கடனை வந்து சால்வ் ஆகும். இப்போ அதுக்கு நமக்கு ஒரு வேலை இருக்குது. எந்த அளவுக்கு வேலை செய்கிறோம், உழைக்கிறோமோ அந்தளவுக்கு காசு கிடைக்கும். ஓகே, அப்போ நம்ம இன்னும் அதிகமாக உழைச்சோம் அப்படின்னா அதிகமாக காசு கிடைக்கும். அதிகமாக காசு கிடைக்கிறப்ப அந்த 1 கோடி ரூபா கடனை வந்து நம்ம சால்வ் பண்ணலாம். ஓகே, அதே மாதிரி தான் நம்ம அடுத்தடுத்த படிநிலை நோக்கி போகணும். நிறைய கர்ம வினையெல்லாம் இருக்குது, நிறைய கான்செப்ட் இருக்குது. அந்தந்த படிநிலைக்கு போடணும் அப்படின்னா நம்ம நிறையா மூவி புக் செஞ்சால் மட்டும்தான் தோதாகும். ஓகே, ஏன் அப்படின்னா ஒரு மூவியை புக் பண்ணுறப்ப நம்ம நிறைய வார்மப்லேயே நிறைய வகையாக தோதாகும். ஓகே, அடுத்து சிட்டியை பொறுத்த வரைக்கும் எம்எஸ்ஏ மூவி. ஓகே, அது ஒரு கோட்வேர்ட் மாதிரி. நிச்சயமாக நிறையா மூவி புக் பண்ணணும். ஏன் அப்படின்னா அந்த மனதோட படிநிலை அப்போ தான் கடந்து போகிறதுக்கு ஒரு தீர்வாக இருக்கும். சும்மா மனசுலேயே வச்சுக்கிட்டு அது வெளியே சொல்லாமல், வெளியே சொன்னால் நாகரிகமாக அவங்க என்ன நினைப்பாங்க, இவங்க என்ன நினைப்பாங்க, அதை ஒரு அழுத்தமாக மாறி அதுவே ஒரு வேதனையாக மாறிடும். ஓகே, அதனால் ஊறுப்பட்ட அழுத்தம் இருக்குது இந்த மாயங்கிட்டையும் முருகங்கிட்டையும். நான் தனித்துவமாக இருந்தாலுமே என்னமோ தெரில, எல்லாருமே நாங்கள் 3 பேருமே ஒரு இணைஞ்சு இருக்கக்கூடிய ஒரு நிலையில் இருக்கிற மாதிரி இருக்குது. அதனால் எனக்குமே ஒரு அளவு சுதந்திரம் தேவைப்படுது. ஓகே, அதனால் மாயனை ஓரளவு தோது பார்க்க வேண்டிய நிலை இருக்குது. அதனால் அவர் ஒரு சேவாதார் தான் கன்ஃபார்ம். ஒரு சாதாரண மனுஷனால் நிச்சயமாக நிறையா விஷயம் சாத்தியமாகிறது ரொம்ப சிரமம். ஓகே, கன்ஃபார்ம் லிஸ்ட்டு தான். மாயன் நிச்சயமாக ஒரு சேவாதார் தான், முருகர் ஒரு சேவாதார் தான். ஓகே, யாம் ஒரு தனித்துவம், அவ்வளோதான். அதனால் ஊறுப்பட்ட அழுத்தம் இருக்குது. அது எல்லாத்தையுமே நம்ம ஒரு எம்எஸ்ஏ மூவியை புக் பண்ணணும்.
அப்போ தான் அழுத்தம் சால்வ். அது ஒரு தேவையுமே இருக்குது. ஓகே. ஆனால் என்ன, சிட்டியில் நம்ம கம்பெனி அந்த வேலை இந்த வேலை தோது பார்த்துட்டு நம்ம தோதாகிறதுக்குள்ளே ரொம்ப நேரம் ஆகுது. ஆனாலும் பரவாயில்ல, நம்ம இன்னும் நிறையா மூவி புக் பண்ணால் மட்டும்தான் ஒரே ஒரு தீர்வு. ஓகே. அடுத்து சென்னையில் ஸ்டே பண்ணோம் அப்படின்னா நமக்கு நிறையா வகையில் தோதாகும். ஓகே. அதுக்கு ஒற்றுமை தேவை, பண்பு தேவை. அந்த ஒற்றுமை அப்படின்ற நிலையாவது 0 டைமென்ஷனில் ஓரளவு தோது பார்த்தாங்கன்னா கூட பரவாயில்ல. ஓகே. அதனால் எல்லா இடத்துலையுமே அந்த 0 டைமென்ஷனை பயன்படுத்தக்கூடாது. ஓகே. அது சமாதி பாதம் அப்படின்ற மாதிரி கூட சொல்கிறாங்க. இந்த ராமகிருஷ்ண பரமஹம்சன் ஒருத்தர் வாழ்ந்துட்டு இருந்தார். அவர் இந்த சமாதி பாதம் வேணும் அப்படின்றதுக்காக காளிக்கிட்ட மன்றாடுவாராம். ஏன்னா ஒரு 0 டைமென்ஷன், அது ரொம்ப ஒரு நல்லாயிருக்கும். ஓகே. ஆனால் இருந்தாலும் அடுத்த படிநிலை இருக்குது. ஓகே. இந்த அஸ்வத்தாமனுடைய ஒரு விஷயத்தில் இந்த உறக்கத்தை பற்றியும் இந்த 0 டைமென்ஷன் பற்றி நான் சொல்ல நினச்சேன். ஆனால் நான் எதா பேசினேன் அப்படின்னா சீமான் அவருக்கு அப்படிலாம் எதுவும் நினைக்க போகிறதில்ல. அவரெலாம் ஒரு நல்ல கேரக்டர் தான், நம்மளெல்லாம் நல்லா வெல்கம் பண்ணுவார். இருந்தாலும் யாரோ ஒருத்தர் ஒரு திருதலான ஒரு நிலையில் புரிஞ்சுக்குவாங்க. ஓகே. ஆனால் இருந்தாலும் நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன், அவ்வளோதான். ஓகே. சரி, இனிமேல் நம்ம ஒரு சுயம்பாக வந்துட்டு தான் தோது பார்க்கணும். அப்போ தான் தோதாகும். ஓகே. அடுத்து ஆசிரமத்தை பொறுத்த வரைக்கும் இனிமேல் அந்த கரப்பாம்பூச்சியை வச்சு தோது பார்க்கலாம் நினைக்கிறதுக்கு பேசாமல் நீங்கள் போய் பிச்சை எடுங்க. ஓகே. சிவாங்கா, எனக்கே கூட அந்த பயிற்சி தேவைப்படுது. ஓகே. ஏன்னா அந்த மனநிலை மாறும். சத்குரு வடிவமைச்சே இருக்கார், அது ஒரு ப்ராக்டிஸே இருக்குது, அது ஒரு கோர்ஸே இருக்குது, அப்படி தான் ஒரு டிசைனே இருக்குது. ஓகே. எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா, ஏதாவது பெனிஃபிட் எனக்கு ஏற்படுத்திங்கன்னா கூட சரி ஓகே, ஆசிரமம் நமக்கு ஏதோ ஒரு பெனிஃபிட் கொடுக்குறாங்க, நம்ம ஏதோ காசு கொடுக்கலாம், ஏதோ தோது பார்க்கலாம். ஓகே. சும்மா அவனை பட்டர்ஃப்ளை அட்டாக் செய்ய வச்சு அவனை கதற வச்சு நான் அதுக்கப்புறம் ஐயோ என் தம்பி கதறான், அவனுக்கு பட்டர்ஃப்ளை அட்டாக்கால் காற்று வருது, அதனால் அவனை யாரும் பட்டர்ஃப்ளை அட்டாக் பண்ணாதீங்க, எனக்கு ரொம்ப வேதனையாக இருக்குது, வேணால் நான் காசு தரேன், அவனை துன்புறுத்தாதீங்க, தயவு செஞ்சு அவனை இதெல்லாம் சொல்கிறதுக்கு எனக்கே ஒரு மாதிரியாக இருக்குது. ஏன்னா நான் வந்துட்டு மாயம் கிடையாது. ஓகே. மாயனுக்கே தோதாகலை. ஓகே. அதனால் பிரோஜனமாக இருங்க. அவன் ஒரு ஸ்டாஃப், அவ்வளோதான். அவனுக்கு என்ன சம்பளமோ அது கொடுத்துட்டு அவ்வளோதான். சும்மா அவனெல்லாம் லிங்க் பண்ணி அதுக்கப்புறம் ஏதோ எரர் ஏற்படுத்தாதீங்க. ஓகே. அதனால் அவனோட இயல்பு நிலையில் அவன் இருக்கான். அது சரி தவறு அப்படி இருக்கலாம், இப்படி இருக்கலாம், இதை செஞ்சுருக்கலாம், அதெல்லாம் அனாவசியம். அவனோட இயல்பில் அவன் இருக்கான். என்னோடய இயல்பில் நான் இருக்கணுங்கிறது தான் சரி. உங்களோட இயல்பில் நீங்கள் இருங்க. ஓகே. நான் சொன்னேன் மந்த்தானா ஒரு 3 கோடி ரூபா காசு தரேன் அப்படின்ட்டேன். சரின்னு போகணும். சும்மா அந்த காசுன்னு அந்த ஒரு வேட்கை இருக்குது. அதுதான் மனநிலையில் ஏற்படக்கூடிய ஒரு விஷயம். அந்த ஆன்மீகத்துக்கு போயிட்டாங்க, எதுவுமே வேணாம். அப்பா அம்மா வேணாம், சொந்த பந்தம் வேணாம், சாப்பாடு வேணாம், துணிமணி வேணாம், என் தலைமுடி கூட வேணாம், எதுவுமே வேணாம். அப்படியே அந்த இறைநிலை போகணும்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. ஆனால் அங்கே போனதுக்கப்புறம் பாருங்களேன், எல்லாமே வேணும் அப்படின்ற மாதிரி ஒரு உணர்வு. காசு வேணும், எவ்வளோ இன்னும் நிறையா வேணும், அப்படி இன்னும் நிறைய இணைச்சிக்கணும். அப்பா அம்மாவோட ஒரு உயர்ந்த ஒரு உறவு கூட அப்படியே மிங்கிள் ஆகணும். அப்படியே ரிவேட் ஆகிருச்சு, பிறழ்வு ஏற்பட்டுருச்சு, ஆன்மீக பிறழ்வும்பாங்க. ஓகே. அதனால் அது படிப்படியாக தான் சரி செய்யணும். ஓகே. அதனால் நானே தோதாகிறப்ப ஆசிரமத்துக்கு காசு கொடுப்பேன். ஓகே. சும்மா ஒவ்வொரு நாளும் காசு கேட்டு எனக்கு சங்கடத்தை ஏற்படுத்தாதீங்க. எனக்கே சங்கட்டமாக இருக்குது. ஓகே. ஏன் அப்படின்னா இது ஒரு தொடர் கதை மாதிரி தான். இப்போ நான் சம்பாதிக்கிறேன், நான் சம்பாரித்த காசு ஆசிரமத்தில் கொடுக்குறேன், நீங்களும் மறுபடியும் சாப்பிடுவீங்க, தூங்குவீங்க, மறுபடியும் அடுத்த நாள் காசு, இப்படி தொடர்ச்சியாக இருந்துக்கிட்டே இருக்குது. இதில் நானும் எனக்கு எந்த பலன் இருக்குதுன்னு கேட்டால் ஒரு கொஸ்டினாக தான் இருக்கும், உங்களுக்காவது ஒரு பலன் இருக்குதுன்னு கேட்டால் அது உங்களுக்கும் ஒரு கொஸ்டினாக தான் இருக்கும். அது அப்படியே உங்களுக்கு பழக்கமாக மாறிடும். சரி நம்ம ஆசிரமத்தில் இருக்கிறோம், காசு கேட்டால் கொடுத்துருவாங்க அப்படின்னு நினைக்கிறீங்க. அப்படி கிடையாது. உண்மையிலேயும் ஒரு 10 கோடி ரூபா சம்பாதிக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படணுன்றது எனக்கு தான் தெரியும். ஓகே. அசால்ட்டாக நான் காசு கொடுத்துட்றேன், உங்களுக்கு அருமை தெரிய மாட்டேங்குது. ஓகே. ஒரு வருஷத்துக்கு ஒரு டைம் கொடுத்தாவது எனக்கு ஓரளவு அக்கௌண்ட்ஸில் ஓரளவு தோதாகும். அதனால் நானாக தோதாகிறப்ப கூப்பிடுவேன். இந்த என்ட்ரவருக்கு அமௌண்ட் எடுக்கவே முடிய மாட்டேங்குது, எல்லாம் ஃபுல்லாக லாக்காக இருக்குது ரஷ்யாவில். அது அனாவசியமாக பயன்படுத்துறதுக்கே அக்செப்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க.
ஏதோ காசு செலவு பண்ணுற மாதிரி இருந்தால் ஸ்டூடியோ அமௌண்ட்டு தான் எடுத்து செலவு பண்ணுற மாதிரி இருக்குது. ஒரு ஸ்டூடியோவில் காசு எடுத்து செலவு பண்ணுறதுன்றது அப்படியே ரத்தமாக இருக்குது. ஒரு கட்டு கேஷ் எடுக்கிறது அப்படியே ஒரு யூனிட் பிளட்டு எடுத்து கொடுக்குற மாதிரி இருக்குது. அவ்வளோ வேல்யூபுளாக இருக்குது. ஓகே, அதனால் இனிமேல் பதமாக தான் நான் ஓரளவு தோது பார்க்கணும். ஓகே, அதனால் ஆசிரமத்தை பொறுத்த வரைக்கும் என்னோடய பிரதரை விட்டுருங்க. எனக்கு ஏதோ தோதாகிற மாதிரி சூழ்நிலை அமைச்சுன்னா நானே உங்களுக்கு கூப்பிட்டு காசு கொடுப்பேன். ஓகே, மற்றபடி நான் நேரில் வர்றப்போ நான் உங்களுக்கு தேவையான அளவுக்கு காசு கொடுப்பேன். அல்லது டாக்குமெண்ட்ஸில் என் பேரில் எல்லாம் மாற்றினீங்க அப்படின்னா ஓரளவு உங்களுக்கு எல்லாமே தோதாக அமைச்சு கொடுப்பேன். மற்றபடி நீங்கள் உங்கள் ஆன்மீக பாதையில் பயணிங்க, நானும் என் பாதையில் பயணிக்கணும். சும்மா உங்களே பார்த்துட்டு இருந்தால் எனக்கு எப்படி தோதாகும்? ஓகே, அதனால் என்னோடய பாதையிலையும் நான் பயணிக்கணும். அதனால் இடையூறு ஏற்படுத்தாதீங்க. ஓகே, ஒரு பக்குவமாக நடந்துக்கணும். ஓகே, சரி. இந்த ஃபேமிலியை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு தெளிவான ஒரு விவரத்தை நான் சொல்லிட்டேன். இதனை தான் நீங்கள் எத்தனை வருஷமானாலும் நீங்கள் இதை ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே, ஒரு தனிநிலை சுதந்திரம் அப்படின்றது தேவை. புறநிலையில் நடக்கிறதுலாம் நடந்துகிட்டு தான் இருக்கும். ஓகே, ஆனால் அகநிலையில் எனக்கு ஒரு நிறைவு தேவைப்படுது. ஓகே, ஏன்னா நிறையா பேரோட செலிப்ரேட்டட் லைஃப் ஸ்டைலில் அவங்க புறநிலையில் பார்த்திங்கன்னா வீடு வாங்குவாங்க, கார் வாங்குவாங்க. ஒரு சில பேர் வீட்டிலேயே ஸ்விம்மிங் பூல் கூட அமைச்சிக்குவாங்க. எல்லாம் வசதியும் இருக்கும். ஆனால் அகநிலையில் பார்த்தா ரொம்பவே ஜீரோவாக இருப்பாங்க. அது 0 டைமென்ஷன் கொண்டு கிடையாது, ரொம்பவே லோவாக இருப்பாங்க. அப்படி இருக்கக்கூடாது. ஓகே, புறநிலையோட அகநிலையில் மேன்மையாக இருக்கணும். ஓகே, அதுக்காகத்தான் ஒரு நிகழ்வு. சரி, ஸ்டூடியோ பொறுத்த வரைக்கும் 24 மணி நேரம் × 7 எப்போயுமே ரெடியாக இருக்கணும். ஓகே, நமக்கு ஓரளவுக்கு கேஷ் கிடச்சிது அப்படின்னா நம்ம இன்னும் வேகமாக முன்னேறி போகலாம். ஓகே, வேகமாக முன்னேறினா மட்டும்தான் நிறைய விஷயம் தோதாகும். ஓகே, சரி. ஒரு ஆர்வம் தேவைப்படுது. நிச்சயமாக ஒரு கலைத்துறையில் ஒரு ஆர்வம் இருந்தால் மட்டும்தான் ஒரு லவ் தோதாகும். ஒவ்வொரு துறைக்குமே ஒரு ஆர்வம் அப்படின்றது நிச்சயமாக தேவை. ஓகே, எந்த அளவுக்கு ஒரு ஈடுபாடு இருக்குது, எந்தளவு பக்தி இருக்குது, எந்த அளவுக்கு உழைக்கணுன்ற ஒரு எண்ணம் இருக்குது அப்படின்றதான் தோதாகும். ஓகே, சரி. அடுத்து இந்த ஜிம் ஆக்டிவிட்டீஸ்லாம் பொறுத்த வரைக்கும் நான் ஒரு மேக்ஸ் பயாலஜி ஸ்டூடெண்ட்டு தான். எனக்கு தெரியும் எந்த அளவுக்கு எந்த பதத்தில் எப்போ தோது பார்க்கணும் அப்படின்றது தெரியும். அனாவசியமான ஒரு வீண் உழைப்பு பயன் தராது. ஓகே, அதே மாதிரி தான் ஒரு பதமான ஒரு ஒர்க் அவுட்டு மட்டும்தான் பலன் தரும். ஓகே, அதனால் நான் கேஷ் கிடைக்கிறப்போ சரியான பதத்தில் நான் எல்லாமே தோதாக அமைச்சிக்குவேன். ஓகே, சரி. நன்றி, வணக்கம், பாய்.